ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு எல்லோருக்கும் ஆண்டவர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய திருவார்த்தை எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்முடைய உடல் ஒன்று, தூய ஆவியும் ஒன்று. அதுபோல ஆண்டவரும் ஒருவரே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையும் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமும் செயலாற்றுபவர், எல்லோரோடும் இருப்பவர். கடவுள் இல்லை என்று நம்பிக்கை எழுந்த மக்களுக்கும், கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற மக்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கின்றார். அவர் தம்முடைய திருமகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியதன் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை படைத்த கடவுள் நீங்கள் அவரை நினைக்காத போதும் அவர் உங்கள் மீது எப்போதும் நினைவாயிருக்கின்றார். அவர் உங்களை ஆட்கொள்வதற்காக அவருடைய திருக்கைகளிலே உங்களை ஒப்படையுங்கள். தாகம் தீர்ப்பவர் கடவுள் தாகம் உள்ள பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்கின்றார். யோவான் 4:13-14 இப்படி சொல்கிறது: இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடருடன் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்ற ஊருக்கு வந்தார். யாக்கோபு என்ற முன்னோர் தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அங்கே யாக்கோபுடைய கிணறும் இருந்தது. நண்பகல் வேளையில் பயண கலப்பால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றின் அருகே அமர்ந்தார். அப்போது ஒரு சமாரிய பெண் தண்ணீர் முண்டு கொள்வதற்காக அந்த நேரத்திலே அங்கே வந்தார். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்டுக்கொண்டார். அப்போது அந்த பெண், நீங்கள் யூதர், நாங்களோ சமாரியர், என்னிடத்திலே நீங்கள் தண்ணீர் கேட்பது எப்படி என்று வினவினார். ஏனென்றால் யூதர்கள் சமாரியரோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமாரியாவின் வழியாக கடந்து செல்ல மாட்டார்கள். எங்கு போனாலும் சமாரியாவை சுற்றி கொண்டுதான் போவார்கள். இந்த வேறுபாட்டின் காரணமாக அந்த பெண் இப்படி கேட்டார். அப்போது ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்பவர் யார் என்பதையும் கடவுளுடைய கொடையையும் நீ அறிந்து கொண்டால் நீயே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு வாழ்வளிக்கும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த தண்ணீரை குடிப்பவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்காது. அது அவர்களுக்குள்ளே பொங்கி எழும் நீரூற்றாக மாறி நிலையான நல்வாழ்வை அளிக்கும் என்றார். கடவுளை அனைவரும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. கடவுள் எந்த நிலையில் இருக்கின்றாரோ அப்படியே ஆவியில் உண்மையான உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி ஆண்டவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லியதால் அந்த பெண் இவரை மெசியாவாக பார்த்தார். இவரே வரக்கூடிய மெசியா என்பதை அறிந்து கொண்டால் உடனே குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள் சென்று நடந்த எல்லாவற்றையும் அந்த ஊர் மக்களுக்கு அறிவித்தாள். அப்போது அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு வந்து ஆண்டவரிடத்திலே பேசி அந்த ஊரிலே தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். 2 நாட்கள் அவர் அங்கே தங்கி தூய திருப்பணியை அவர்கள் மத்தியிலே நிறைவேற்றினார். இறுதியிலே அந்த ஊர் மக்கள் அந்த பெண்ணை பார்த்து, நீ சொன்ன வார்த்தைகளின்படி மாத்திரமல்ல, நாங்களும் உலக மீட்பரை கண்டு கொண்டோம் என்று ஆனந்தித்து அறிக்கை செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் புறம் தள்ளப்பட்ட மக்களுக்கும் மீட்பரான இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட மக்களை அவர் தேடி செல்கின்றார். அவருடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கின்றார். இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்தலாம், முன்னேற விடாமல் சூழ்ச்சி செய்து சதி வலையிலே மாட்டிவிடலாம், உங்கள் வாழ்வின் உயர்வை தடுக்கலாம். ஆனாலும் நீங்கள் உண்மையான கடவுளை அறிந்து கொண்டால், அவரை நீங்கள் தொழுது கொண்டால், அவர் தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்த மக்களா இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கின்றார். தாகம் உள்ளவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நான் இலவசமாக உங்களுக்கு வாழ்வளிக்கும் தண்ணீரை கொடுப்பேன் என்று தூய திருவார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அவரை நம்பி நீங்கள் வரும்போது தூய ஆவியானவர் துணை கொண்டு உங்களை நிரப்பி மறுமலர்ச்சியான வாழ்வை கொடுத்து விண்ணுலக வாழ்விற்கு அழைத்துச் செல்வார். விண்ணை விட்டு மண்ணில் வந்த அன்பு தெய்வம்
இயேசுவை உங்கள் கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ளே வாழ்வார். பகிர்ந்தளிப்பவர். எல்லாருக்கும் ஆண்டவராகிய கடவுள் எல்லா மக்களுக்கும் தம்முடைய கிருபைகளை பகிர்ந்தளிக்கின்றார். மத்தேயு 15:27-28 வசனங்கள் இப்படி சொல்கிறது. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயணத்தில் இருக்கும்போது கானானிய பெண் ஒருவர் அவரை வந்து சந்திக்கின்றார். அவரிடத்திலே ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றார். ஐயா, தாவீதின் தலைமுறையில் பிறந்தவரே, என் மீது இரக்கம் காட்டும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாக ஆகியிருக்கின்றாள் என்று கதறினாள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமொழியாக ஒரு வார்த்தை கூட அந்த பெண்ணிடத்திலே சொல்லவில்லை. சீடர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து, இந்த பெண் நமக்கு பின்னாக கத்திக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார், இந்த பெண்ணை அனுப்பிவிடும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமொழியாக, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே காணாமற் போன ஆடுகளாய் இருப்பவர்களுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். ஆனாலும் அந்த பெண் ஆண்டவர் முன்பாக வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அப்போது ஆண்டவர், பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னார். அப்போது அந்த கானானிய பெண், ஆமையா, உரிமையாளர் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தாழ்மையாக பதிலளித்தார். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையையும் விடாமுயற்சியும் பார்த்து, அம்மா, உங்களுடைய நம்பிக்கை மிகப்பெரியது, நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு நடக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த பெண்ணுடைய மகள் தீங்கிலிருந்து விடுபட்டு சுகம் பெற்றுக் கொண்டாள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் ஒரு பிரிவு மக்களுக்கு உரிமையானவர் என்று அந்த காலகட்டத்திலே மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்தார். கடவுள் எல்லாருக்கும் உரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த அற்புதத்தை அவர் சிறிது தாமதித்தார். கடவுளுடைய அன்பும் அருளும் எல்லா மக்களுக்கும் உரியது. அதைத்தான் ஆண்டவர் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு நம்பும் பிள்ளைகளும், கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக கருதப்படுகின்றார்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை பெற்றவர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. அனைவரும் ஆண்டவர் முன்பாக சமமானவர்கள். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாதி, மதம், இனம், இருப்பிடம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்கள் மீதும் அன்பு காட்டுபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அனைத்து மக்களுக்கும் அவர் கடவுளாக இருக்கின்றார். எந்த தயக்கமும் இன்றி, எந்த வேறுபாடும் கருதாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருவடிகளை நாடி வாருங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு பகிர்ந்தளிப்பார். பாவம் மன்னிப்பவர். எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்கின்ற கடவுள் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். லூக்கா 7:47-48 வசனங்கள் இப்படி சொல்கிறது. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். சீமோன் என்ற பரிசேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய இல்லத்திற்கு விருந்திற்காக அழைத்திருந்தார். அப்போது ஆண்டவர் பந்திலே அமர்ந்திருந்தார். அந்த ஊரிலே பாவியாகிய ஒரு பெண் இருந்தார். அவர் ஆண்டவர் அங்கு இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கால்மாட்டின் அருகிலே அமர்ந்து கொண்டார். ஆண்டவருடைய திருவடிகளை தன் கண்ணீரால் நனைத்து தன் கூந்தலால் துடைத்தார். தொடர்ந்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். தாம் கொண்டு வந்த நறுமண தைலத்தை ஆண்டவருடைய திருவடிகளே பூசினார். இதை பார்த்து கொண்டிருந்த விருந்துக்கு அழைத்தவர், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றால் தம்மை தொடுகின்ற பெண் யார் என்பதை இவர் அறிந்திருப்பார். இந்த பெண் ஒரு பாவி என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். அப்போது ஆண்டவர் அந்த மனிதரை பார்த்து, ஒருவரிடத்திலே 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவர் அதிகமான தொகை கடன் வாங்கியிருந்தார், மற்றவர் குறைவான தொகை கடன் வாங்கியிருந்தார். இருவராலும் அதை கட்ட முடியாமல் போன போது கடன் கொடுத்தவர் அந்த கடனை இருவருக்குமாக தள்ளுபடி செய்தார். அந்த இருவரில் யார் கடன் கொடுத்தவரிடத்தில் அதிக அன்பு காட்டுவார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்டார். அப்போது விருந்துக்கு அழைத்த சீமோன் என்பவர், யாருடைய கடன் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்தான் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர், இந்த வீட்டிற்கு நான் வந்தபோது நீர் என்னை முறையாக வரவேற்கவில்லை, எனக்கு மரியாதை செலுத்தவில்லை. ஆனால் இந்த பெண்ணோ வந்ததிலிருந்து எனக்கு மரியாதை செலுத்துகின்றாள், என் மீது அதிகமான அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்போது அங்கே இருந்தவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் யார் என்று சொல்லி முணுமுணுத்தார்கள். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, உன் நம்பிக்கை உன்னை மீட்டது, நீ மன அமைதியோடு செல் என்று வாழ்த்தி அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய குற்றங்கள் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள்.
எவருடைய தீய செயல்களை கடவுள் கணக்கில் வைக்கவில்லையோ, எவருடைய மனதில் வஞ்சம் இல்லையோ அவர்கள் பேர் பெற்றவர்கள் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை சிலுவையை சுமந்து தீர்த்ததினால் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை அவர் தந்தையாக கடவுளத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். பாவ விடுதலைக்கு வழியும் அவரே. பாவம் செய்த மக்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர்களை மீட்பதற்காக தம்முடைய திரு ரத்தத்தை விலையாக செலுத்தியிருக்கின்றார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், மறைவான குற்றங்களை செய்திருந்தாலும் தயக்கமின்றி ஆண்டவரிடத்திலே வாருங்கள். உங்கள் பாவங்களுக்காக வருத்தப்படுங்கள். ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். அப்போது அவர் உங்களை மன்னித்து பாவ விடுதலை கொடுத்து உங்களை தூய்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். அவரிடத்தில் வருகின்ற எந்த ஒரு பிள்ளையையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்புவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தமே எல்லா பாவங்களையும் மன்னித்து மீட்பு கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் நாடி வாருங்கள். உங்கள் மனக்குறைகளை நீக்கி உங்களை சீர்படுத்தி தம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். இவரே பெருமான், மற்ற பேர் அளவே பூமான். இவரே பெருமான், கவலை கிடங்கொடு தரியார், வேறு பவவினை யாதுமே தெரியார். கவலை கிடங்கொடு தரியார், வேறு பவவினை யாதுமே தெரியார். இப்புவன மீது நமக்குரியார். இவரே பெருமான், மற்ற பேர் அளவே பூமான். இவரே பெருமான், அறம் செய்வதினில் ஒரு சேத்தன், கொடு மரம் விடுபவர் கருள் மோக்தன். அறம் செய்வதனில் ஒரு சேத்தன், கொடு மரம் விடுபவர் கருள் மோக்தன். இங்கே இறந்தோர் உயிரியும் கர்த்தன். இவரே பெருமான், மற்ற பேர் அளவே பூமான். இவரே பெருமான், பொன்னுலகம் தனில் வாழ் யோகன், அருள் துண்ண உலகில் நன்மை தேகன். பொன்னுலகம் தனில் வாழ் யோகன், அருள் துண்ண உலகில் நன்மை தேகன். நம்பால் தன்னை அளித்தவோர் தியாகன். இவரே பெருமான், மற்ற பேர் அளவே பூமான். இவரே பெருமான். வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, நீர் எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்கின்றீர். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றீர். அவருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்படுகின்ற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆத்ம தாகமுள்ள மக்களுக்கு தூய திருவார்த்தைகளை அனுப்பி தூய ஆவியானவர் மூலமாக அவருடைய தாகத்தை தீர்த்தருளும். உம்முடைய அருட்கொடைகளை உம்மை அறியாத மக்களுக்கும் உம்மை தெரியாத மக்களுக்கும் அள்ளி கொடுத்து அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பாவ வழியிலே சென்று திரும்ப முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு, மறைவான குற்றத்திலே மூழ்கி போன மக்களுக்கு உம்முடைய திருவார்த்தைகள் மூலமாக நம்பிக்கை கொடுத்து அவர்களை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும். உம்முடைய மந்தையின் ஆடுகளாக சேர்த்துக் கொள்ளும். ஒரு பாவி கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் மீட்பை கொடுத்திருக்கின்றீர். அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அருள் புரியும். யாரெல்லாம் ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை மார்புடன் அணைத்துக் கொண்டு ஆதரவு தந்தருள்ளோம். எல்லாம் பல உயிர் தந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் படிய தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வாருங்கள். எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கின்ற கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். கடவுளாய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.